ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால் நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுருக்கோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 20 அத்தியாயங்கள் கற்றுண்டு இன்றைக்கு 21வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். 20வது அத்தியாயத்தில் இப்படி பிரம்மதேவர் பண்ண பலவிதமான சிருஷ்டியெல்லாம் எடுத்து சொன்னார் மைத்ரேய மகரிஷி அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா 20வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டார், பிரம்மதேவர் மேலே சிருஷ்டி எப்படிலாம் பண்ணார், பிரஜாபதிகள்லாம் சிருஷ்டி எப்படி பண்ணார், மனு எப்படி சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டதுனால முதல்ல பிரம்மதேவர் பண்ண சிருஷ்டியெல்லாம் எடுத்து சொன்னார். இப்போது அதற்கு மேலே இந்த 21வது அத்தியாயத்தில் இப்படி பிரம்மா பண்ண பலவிதமான சிருஷ்டியெல்லாம் கேட்டுட்டு முக்கியமாக ஸ்வாயம்புவ மனு அவருடைய வம்சம் அவர் எப்படி சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விதுரர் ரொம்ப ஆசைப்படுறதுனால இப்போ மைத்ரேய மகரிஷியை பார்த்து சொல்கிறார், அந்த ஸ்வாயம்புவ மனுவுடைய வம்சம் இருக்கே அது எல்லாராலையும் ரொம்ப போற்றத்தக்க ஒரு வம்சம். மிதுன ரூபத்தில், அதாவது ஒரு ஸ்திரீ புருஷ சம்யோகத்தினால சிருஷ்டியை எப்படி விருத்தி பண்ணா அப்படிங்கிறத எனக்கு மேலும் எடுத்து சொல்லுங்க, அவருடைய வம்சம் அவருடைய சரித்திரம் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விதுரர் சொல்ல, அதுக்கப்புறம் விதுரர் சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே எனக்கு ஸ்வாயம்புவ மனுவுடைய குழந்தைகளெல்லாம் பற்றி சொல்லியிருந்தேள். அவருக்கு 5 குழந்தைகள், அதில் 2 பிள்ளைகள் பிரியவிரதன் உத்தானபாதன். அவர்கள் 2 பேருமே சப்த தீபங்கள் உடைய இந்த ஒரு பூமியை அப்படி தர்மத்தோட பரிபாலனம் பண்ணா அப்படிங்கிறத சொன்னேன். அவருக்கு தேவஹூதி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இருந்தா, அந்த பெண் குழந்தைய கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த தேவஹூதி எப்படிப்பட்டவள் அப்படின்னா எல்லா யோக லக்ஷணங்களும் உடையவளாம், யமம் நியமம் போன்ற அந்த ஒரு யோக லக்ஷணங்கள்லாம் கொண்டவள். அப்படிப்பட்ட தேவஹூதி இடத்துல கர்தம பிரஜாபதி எத்தனை பிரஜைகளெல்லாம் பெற்றெடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கோ. அதுக்கப்புறமா மற்ற 2 பெண்கள் இருக்கா இல்லையா, ஆக்கூதி பிரசூதி அப்படின்னு, அவர்கள் 2 பேரையும் ருச்சி பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னாலே, அவர்கள்லாமும் எப்படி சிருஷ்டியை மேலே விருத்தி பண்ணா அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லுங்கோ. அவர்களுக்கு என்ன குழந்தைகள்லாம் பிறந்தா எல்லாம் எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார். ஏன்னா ஸ்வாயம்புவ மனுவுடைய வம்சத்தை பற்றி கேட்கணும்னு விதுரர் முக்கியமாக ஆசைப்படுறார். அதனால இப்போ மைத்ரேயர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்தம பிரஜாபதியை பார்த்து பிரம்மதேவர் நீ பிரஜைகளெல்லாம் உண்டு பண்ணு அப்படின்னு ஆக்ஞை பண்ணுறார் இல்லையா. அதனால கர்தம பிரஜாபதி என்ன பண்ணுறார், நேராக சரஸ்வதி நதிக்கரைக்கு போய் அங்கே ஆழ்ந்த தபஸில் ஈடுபடுறார். எவ்வளவு வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்னா 10,000 வருஷங்கள் தபஸ் பண்ணுறாராம். யாரை குறித்து தபஸ் பண்ணுறார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் நாராயணனை குறித்து தான் தபஸ் பண்ணுறார். அத்தகைய ஒரு பக்தியோட எல்லா பக்தி சாதனங்களும் பண்ணுறாராம். அப்படி ஆழ்ந்த தியானத்தோட பகவானை ஆராதிக்கிறார். அவருடைய ஒரு பக்தினாலையும் அவருடைய தபஸ்னாலையும் சந்தோஷப்பட்டு பகவான் இப்போ அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். எப்பொழுது இது நடக்கிறது அப்படின்னா கிருத்தயுகத்தோட ஆரம்பத்தில் நடக்கிறதாம். அப்பொழுது எல்லாமே சுத்தமாகவும் பவித்திரமாகவும் வெண்மையாகவும் இருக்கிறதுனால பகவான் அவருக்கு அப்படி வெண்மையாகவே தரிசனம் கொடுக்குறான். அந்த கர்தமர் அந்த பகவான் அப்படி பார்க்குறார். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அப்படி ஜாஜ்வல்யமாக சூரியனை போல பிரகாசிக்கிறாராம். ஒரு அழகான வெள்ளை தாமரை மாலை போட்டுருக்கார். கையில் சங்கு சக்கரம் கதை பத்மம்லாம் வச்சுட்டுருக்கார் இல்லையா. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில் வெள்ளை தாமரையை தான் வச்சுட்டுருக்கார் பகவான். அவருடைய கேசங்கள்லாம் அப்படி சுருள் சுருளாக முகத்தில் எங்கே பார்த்தாலும் சூழ்ந்துருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஜாஜ்வல்யமான கிரீடம் போட்டுருக்கார், குண்டலங்கள்லாம் போட்டுருக்கார். அதுக்கப்புறமா கழுத்தில் கௌஸ்துப மணி அணிஞ்சுருக்கார், மார்பில் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற தாயாருடைய சின்னமாக இருக்கக்கூடிய மருவை தரிச்சுருக்கார். மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம் அப்படின்னு இப்படி மனசை வருடி கொடுக்கறத போல் மனசை தொடராப்பில் அவ்வளோ அழகாக பிரேமையோட ஒரு கட்டாட்சத்தோடு அப்படி புன்னகையோடு சிரிக்கிறாராம் பகவான். இந்த ஒரு பதம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வர்ணனை மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம் அப்படிங்கிறது நம்மளுடைய குருநாதருக்கு ரொம்ப ஒரு மனஸ்பர்ஷமான ஒரு வர்ணனை. அவர் ரொம்பவும் அந்த ஒரு பதத்தை ரொம்ப ரசிப்பார். அப்படி பகவான் அவ்வளோ அழகாக கர்தமரை பார்த்து சிரிக்கிறார். இப்போது கர்தமர் பார்க்குறார், பகவான் ஆகாசத்தில் தரிசனம் கொடுக்குறானாம். எப்படி அப்படின்னா கருடனுடைய தோள் மேலே அப்படி பகவான் நின்றுண்டு அப்படி தரிசனம் கொடுக்குறார். அதை பார்த்ததுமே கர்தமர் அத்தகைய ஒரு ஆனந்த பரவசம் அடைஞ்சு சாஷ்டாங்கமாக பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டும் இப்பொழுது தன்னோட மனோரத்தங்கள் எல்லாம் அப்படி பூர்த்தி ஆகிடுத்து அப்படின்னு நினைக்கிறார். உடனே கைகளை கூப்பிண்டு பகவானை பார்த்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய இந்த தரிசனம் இப்போ எனக்கு கிடச்சதுனால நான் கண் படைச்ச பயனை அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய யோகிகள்லாம் கூட இந்த ஒரு தரிசனத்துக்காக தான் அப்படி ஆசைப்படுறா. ஒரு ஜென்மமாக மேலே மேலே அவர்கள் யோகத்தில் முன்னேறிண்டே எதுக்கு அப்படி யோகத்தில் முன்னேறா அப்படின்னா இத்தகைய ஒரு தரிசனம் வேணும் அப்படின்னு தானே அப்படி ஆசைப்படுறா. அந்த தரிசனம் எனக்கு இப்போ கிடச்சதுனால என்னுடைய கண்கள் படைச்ச பயனை நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா யாரெல்லாம் பகவான் இடத்துல வரங்கள்லாம் கேட்குறாளோ
அவர்களை பற்றி சொல்கிறார். அவர்கள்லாம் ரொம்பவும் மாயினால் மோகிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா உன்னுடைய சரணம் எப்பேற்பட்டது அப்படின்னா சம்சாரம் அப்படிங்கிற இந்த கடலையே தாண்டி விடக்கூடிய ஒரு பெரிய கப்பலை போல இருக்குது. அந்த சரணத்தை வந்து அடைஞ்சும் யார் வந்து துச்சமான மாயினால் கிடைக்கக்கூடிய சம்சார சுகங்களெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிக்கிறாளோ அவர்கள்லாம் மாயினால் மோகிக்கப்பட்டவர்கள்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அத்தகைய சுகங்கள்லாம் நரகத்தில் கூட கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்களை நான் நிந்திக்கிறேனே தவிர நானும் அவர்களை போல ஒருத்தன் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். என்னோட ஹிருதயத்துலேயும் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது, ஆசைகள்னால என்னோட மனசானது கலங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால உன்னுடைய சரணத்தை நான் வந்து ஆசிரயிச்சிருக்கேன். எப்படி இருக்குது உங்களுடைய சரணம் அப்படின்னா காம துகாங்கிரி பஸ்ய அப்படின்னு எல்லா விதமான ஆசைகளும் கொடுக்கக்கூடிய அந்த கல்பக விருட்சம் போல இருக்குது உங்களுடைய சரணம். அதனால உங்களுடைய சரண மூலத்தை நான் வந்து அடைஞ்சிருக்கேன். என் ஹிருதயத்துலேயும் ஒரு ஆசை இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சமான ஷீலாம் கிரகமேத தேனும் அப்படின்னு எனக்கு சமமான ஒரு ஷீலம் உடைய ஒரு மனைவி வேணும்னு நான் ஆசைப்படுறேன். கிரகமேத தேனும் அப்படிங்கிறார். எப்படி வந்து ஒரு பசுமாடு வந்து அப்படி வள்ளலை போல பால் கறக்குமோ அது மாதிரி இந்த கிரகஸ்தாசிரமத்தில் முதல் 3 புருஷார்த்தங்கள் இருக்கு இல்லையா, தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு அந்த 3 புருஷார்த்தங்களையும் அப்படி வாரி வழங்கக்கூடிய அத்தகைய ஒரு மனைவி வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பகவான் நினச்சிப்பார் இல்லையா, நான் 4 புருஷார்த்தங்களையுமே கொடுக்க தயாராக இருக்கேன், அப்படி இருக்க என்னிடத்துலேருந்து நீ மோட்சத்தையே கேட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைப்பார் இல்லையா. அதனால் அவர் சொல்கிறார், இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா பலவிதமான ஆசைகள்லாம் எல்லாருக்கும் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய வேதம் அப்படிங்கிற அந்த வாக்கு இருக்கே, அந்த வாக்குங்கிற அந்த கயற்றுனால எல்லாரும் கட்டப்பட்டிருக்கா. ஏன்னா அந்த ஆசைகள் இருக்கிறதுனால அந்த வேதத்தில் எப்படி மார்க்கம் காமிச்சிருக்காளோ அதுபடி நடந்துட்டு அந்த ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அதனால அவர்கள்லாம் கட்டப்பட்டிருக்கா. நானும் இந்த உலகத்தில் அவர்களை போல ஒருவன் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் எனக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. இந்த கிரகஸ்தாசிரமத்தில் நான் ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் நிறைய கடன் பட்டிருக்கோம். அதெல்லாம் அடைக்கணும்னா அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து தான் அடைக்க முடியுங்கிறதுனால அத்தகைய ஒரு மனைவி வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால லோகத்தில் எல்லாருமே உங்களுடைய காலம் அப்படிங்கிற அந்த உங்களுடைய சொரூபத்துக்கு பயந்துண்டு எவ்வளவோ காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் இந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய பக்தர்களை கொஞ்சம் கூட அது வந்து பாதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்தில் அழகாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா உங்களுடைய பக்தர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா இந்த உலகத்தையும் அவர்கள் பொருட்படுத்துறது இல்லை, இந்த உலக மனுஷர்களும் அவர்கள் பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே உங்களுடைய சரணத்தையே ஆசிரிச்சுன்னு இருக்கா. அதுவும் உங்களுடைய சரணம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய கொடை போல இருக்குது. அதாவது சம்சார தாபமே தெரியாமல் அத்தகைய நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை போல இருக்குது. அதை ஆசிரிச்சுண்டு ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் உங்களுடைய குணங்களெல்லாம் பேசிண்டு அழகாக சொல்கிறார். பரஸ்பரம் துவத் குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாகா அப்படின்னு அழகாக சொல்கிறார். அந்த பரஸ்பரம் பகவானோட குணங்களெல்லாம் பேசும்பொழுது அந்த பகவானோட குணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அமிர்தம் மாதிரி இருக்காம். அந்த அமிர்தத்தை குடிச்சு அவர்கள் தங்களுடைய பசி தாகம் இதெல்லாம் அந்த பகவத் கதாமிருத்தம் மூலமாகவே அவர்கள்லாம் போக்கிக்கிறாளாம். அதை மறந்தே போய்ட்றா பசி தாகத்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால இந்த காலம்ங்கிறது அவர்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுலேயும் இந்த காலம் அப்படிங்கிற அந்த சக்கரம் இருக்கே அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதோடைய அச்சு அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் பரபிரம்மமாக இருக்காம். அதற்கு 13 ஆரங்கள் இருக்குது அப்படிங்கிறார். அது என்ன அப்படின்னா 12 மாதங்கள், அதை தவிர 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அதிக மாதம் வருது, அதனால் அதையும் சேர்த்து 13 ஆரங்கள், 360 கணுக்கள் இருக்குது அப்படிங்கிறார். அதுதான் 360 நாட்கள். 6 விளிம்புகள் இருக்குது அப்படிங்கிறார். அதுதான் 6 ரித்துக்கள். அது தவிர கணக்கற்ற முனைகள் இருக்குது. அதெல்லாம் தான் ஒரு க்ஷணமும் அந்த காலத்தில் ஒரு க்ஷணமும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட இந்த கால சக்கரம் இருக்கே லோகத்தில் எல்லாருடைய ஆயுசையும் அது குறைச்சுட்டே வருது, எல்லாரையும் பயமுடுத்துறது. ஆனால் உங்கள் பக்தர்கள் விஷயத்தில் அது அவர்களை கொஞ்சம் கூட பாதிக்கிறதே இல்லை அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்போது இப்போ நான் உங்களிடத்துல எதற்காக என்னுடைய வரங்களெல்லாம் நான் கேட்டு வாங்குறேன் அப்படின்னா நீங்களோ யோக மாயைக்கு பிரபு, அதனால் அப்பேற்பட்ட மாயைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களிடத்துல எங்களுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா உங்களோட கிருபையினால் கிடைக்கக்கூடிய அந்த சுகங்கள்லாம் ஒருத்தரை வந்து சம்சாரத்தில் வந்து பந்தப்படுத்தாது அப்படிங்கிறதுனால உங்களுடைய அனுகிரகத்து மூலமாக அதெல்லாம் அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். கடைசியாக சொல்கிற புக்தி முக்தி அப்படின்னு 2 இருக்குது இல்லையா. புக்திங்கிறது லோக சுகங்கள், முக்திங்கிறது மோக்ஷம். இது 2த்துக்குமே நீங்கள் தான் பிரபு. சாக்ஷாத் பிரம்மத்திலேயே நீங்கள் நிலை பெற்றிருக்கிறதுனால மோட்சத்துக்கும் நீங்கள் தான் பிரபு. அது மாதிரி
அல்பீயசி காமவர்ஷம் அப்படின்னு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களையுமே கவனிக்கக்கூடிய அத்தியக்ஷராக நீங்கள் இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு அல்பமான ஆசைகளோட கூட மனசில் ஆசை இருந்துட்டு உங்களை பூஜை பண்ணுறவாளுக்கு கூட அவர்களோட ஆசைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி தான் பண்ணி வைக்கிறேன். அல்பீயசி காமவர்ஷம் அப்படிங்கிறதுனால புக்திக்கும் நீங்கள் தான் பிரபு. அதனால அப்படிப்பட்ட உங்களை நான் புக்தி முக்தி ரெண்டும் வேண்டி உங்களிடத்துல நான் சரணாகதி பண்ணுறேன், திரும்ப திரும்ப உங்களுடைய சரணத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்துதியை பூர்த்தி பண்ணுறார். உடனே பகவான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாராம் அவருடைய இந்த ஒரு ஸ்தோத்திரத்தினால. உடனே அப்படி கருடன் மேலே நின்றுட்டு இருக்கார் இல்லையா பகவான், அங்கேருந்து பார்த்து கர்தமரை ரொம்ப பிரேமையோட கட்டாட்சம் பண்ணி ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் கர்தமர் இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். எப்படி இருந்தது பகவானுடைய பேச்சு அப்படின்னா அப்படி அமிர்தம் போல இருந்தது அப்படின்னு சொல்கிறார். நம்ம அடுத்த செஷனில் பகவான் என்ன பேசினார் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இந்த செஷனில் கர்தமரோட ஸ்தோத்திரம் வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव. पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं. संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. सद्गुरुनाथ महाराज की जय. अथैकविंशोऽध्यायः. विदुर उवाच विदुर उवाच
स्वायम्भुवस्य च मनोः स्वायम्भुवस्य च मनोः स्वायम्भुवस्य च मनोः वंशः परमसम्मतः वंशः परमसम्मतः वंशः परमसम्मतः कथ्यतां भगवन् यत्र कथ्यतां भगवन् यत्र कथ्यतां भगवन् यत्र मैथुनेन एधिरे प्रजाः मैथुनेनैधिरे प्रजाः मैथुनेनैधिरे प्रजाः प्रियव्रत उत्तानपादौ प्रियव्रतोत्तानपादौ प्रियव्रतोत्तानपादौ सुतौ स्वायम्भुवस्य वै सुतौ स्वायम्भुवस्य वै सुतौ स्वायम्भुवस्य वै यथा धर्मं जुगुपतुः यथा धर्मं जुगुपतुः यथा धर्मं जुगुपतुः सप्तद्वीपवतीं महीं सप्तद्वीपवतीं महीं सप्तद्वीपवतीं महीं तस्य वै दुहिता ब्रह्मन् तस्य वै दुहिता ब्रह्मन् तस्य वै दुहिता ब्रह्मन् देवहूतीति विश्रुता देवहूतीति विश्रुता देवहूतीति विश्रुता पत्नी प्रजापतेः उक्ता पत्नी प्रजापतेरुक्ता पत्नी प्रजापतेरुक्ता कर्दमस्य त्वया नघ कर्दमस्य त्वया नघ कर्दमस्य त्वया नघ तस्यां स वै महायोगी तस्यां स वै महायोगी तस्यां स वै महायोगी युक्तायां योगलक्षणैः युक्तायां योगलक्षणैः युक्तायां योगलक्षणैः ससर्ज कतिधा वीर्यं ससर्ज कतिधा वीर्यं ससर्ज कतिधा वीर्यं तन्मे शुश्रूषवे वद तन्मे शुश्रूषवे वद तन्मे शुश्रूषवे वद रुचिर्यो भगवान् ब्रह्मन् रुचिर्यो भगवान् ब्रह्मन् रुचिर्यो भगवान् ब्रह्मन् दक्षो वा ब्रह्मणः सुतः दक्षो वा ब्रह्मणः सुतः दक्षो वा ब्रह्मणः सुतः यथा ससर्ज भूतानि यथा ससर्ज भूतानि यथा ससर्ज भूतानि लब्ध्वा भार्यां च मानवीं लब्ध्वा भार्यां च मानवीं लब्ध्वा भार्यां च मानवीं मैत्रेय उवाच मैत्रेय उवाच प्रजाः सृजेति भगवान् प्रजाः सृजेति भगवान् प्रजाः सृजेति भगवान् कर्दमो ब्रह्मणोदितः कर्दमो ब्रह्मणोदितः कर्दमो ब्रह्मणोदितः सरस्वत्यां तपस्तेपे सरस्वत्यां तपस्तेपे सरस्वत्यां तपस्तेपे सहस्राणां समादश सहस्राणां समादश सहस्राणां समादश ततः समाधियुक्तेन ततः समाधियुक्तेन ततः समाधियुक्तेन क्रियायोगेन कर्दमः क्रियायोगेन कर्दमः क्रियायोगेन कर्दमः सम्प्रपेदे हरिं भक्त्या सम्प्रपेदे हरिं भक्त्या सम्प्रपेदे हरिं भक्त्या प्रपन्न वरदाशुषं प्रपन्नवरदासुषं प्रपन्नवरदासुषं तावत् प्रसन्नो भगवान् तावत् प्रसन्नो भगवान् तावत् प्रसन्नो भगवान् पुष्कराक्षः कृते युगे पुष्कराक्षः कृते युगे
पुष्कराक्षः कृते युगे दर्शयामास तं क्षत्तः दर्शयामास तं क्षत्तः दर्शयामास तं क्षत्तः शाब्दं ब्रह्म दधद्वपुः शाब्दं ब्रह्म दधद्वपुः शाब्दं ब्रह्म दधद्वपुः सतं विरजम् अर्काभं सतं विरजमर्काभं सतं विरजम् अर्काभं सितपद्म उत्पलस्रजम् सितपद्मोत्पलस्रजं सितपद्मोत्पलस्रजं स्निग्धनील अलकव्रात स्निग्धनीलालकव्रात स्निग्धनीलालकव्रात वक्त्राब्जं विरजोऽम्बरम् वक्त्राब्जं विरजोऽम्बरम् वक्त्राब्जं विरजोऽम्बरम् किरीटिनं कुण्डलिनं किरीटिनं कुण्डलिनं किरीटिनं कुण्डलिनं शङ्खचक्र गदाधरम् शङ्खचक्रगदाधरं शङ्खचक्रगदाधरं श्वेत उत्पल क्रीडनकम् श्वेतोत्पलक्रीडनकं श्वेतोत्पलक्रीडनकं मनस्पर्श स्मिते क्षणम् मनस्पर्शस्मिते क्षणं मनस्पर्शस्मिते क्षणं विन्यस्त चरणाम्भोजम् विन्यस्तचरणाम्भोजं विन्यस्तचरणाम्भोजम् हंसदेशे गरुत्मतः अंसदेशे गरुत्मतः अंसदेशे गरुत्मतः दृष्ट्वाख्ये अवस्थितम् दृष्ट्वाख्येऽवस्थितं दृष्ट्वाख्येऽवस्थितं वक्षश्रियं कौस्तुभकन्धरम् वक्षश्रियं कौस्तुभकन्धरं वक्षश्रियं कौस्तुभकन्धरम् जातहर्षो अपतन्मूर्ध्ना जातहर्षोपतन्मूर्ध्ना जातहर्षोपतन्मूर्ध्ना क्षितौ लब्धमनोरथः क्षितौ लब्धमनोरथः क्षितौ लब्धमनोरथः गीर्भिः त्वभ्यगृणात् गीर्भिः त्वभ्यगृणात् गीर्भिस्त्वभ्यगृणात् प्रीतिस्वभावात्मा कृताञ्जलिः प्रीतिस्वभावात्मा कृताञ्जलिः प्रीतिस्वभावात्मा कृताञ्जलिः ऋषिरुवाच ऋषिरुवाच जुष्टं बत अद्य अखिलसत्त्वराशेः जुष्टं बताद्याखिलसत्त्वराशेः जुष्टं बताद्याखिलसत्त्वराशेः सांसिध्यम् अक्ष्णोः तव दर्शनान्नः सांसिध्यमक्ष्णोस्तव दर्शनान्नः सांसिध्यमक्ष्णोस्तव दर्शनात् नः यद्दर्शनं जन्मभिः ईड्य सद्भिः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः आशासते योगिनो रूढयोगाः आशासते योगिनो रूढयोगाः आशासते योगिनो रूढयोगाः ये मायया ते हतमेधसस्त्वत् ये मायया ते हतमेधसस्त्वत् ये मायया ते हतमेधसस्त्वत् पादारविन्दं भव सिन्धुपोतं पादारविन्दं भव सिन्धुपोतं पादारविन्दं भव सिन्धुपोतम् उपासते कामलवाय तेषाम् उपासते कामलवाय तेषाम् उपासते कामलवाय तेषाम् राशीष कामान् निरयेऽपि ये स्युः राशीष कामान् निरयेऽपि ये स्युः
रासीश कामान् निरयेऽपि ये स्युः तथा स चाहं परिवोढुकामः तथा स चाहं परिवोढुकामः तथा स चाहं परिवोढुकामः समानशीलां गृहमेधधेनुं समानशीलां गृहमेधधेनुं समानशीलां गृहमेधधेनुम् उपेयिवान्मूलम् अशेषमूलम् उपेयिवान्मूलम् अशेषमूलम् उपेयिवान्मूलमशेषमूलम् दुराशयः कामदुगाङ्घ्रिपस्य दुराशयः कामदुगाङ्घ्रिपस्य दुराशयः कामदुगाङ्घ्रिपस्य प्रजापतेस्ते वचसा अधीशतन्त्या प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या लोकः किलायं कामहतो अनुबद्धः लोकः किलायं कामहतोऽनुबद्धः लोकः किलायं कामहतोऽनुबद्धः अहं च लोकानुगतो वहामि अहं च लोकानुगतो वहामि अहं च लोकानुगतो वहामि बलिं च शुक्ल अनिमिषाय तुभ्यं बलिं च शुक्लानिमिषाय तुभ्यं बलिं च शुक्लानिमिषाय तुभ्यं लोकांश्च लोकानुगतान् पशूंश्च लोकांश्च लोकानुगतान् पशूंश्च लोकांश्च लोकानुगतान् पशूंश्च हित्वा श्रुतास्ते चरणातपत्रम् हित्वा श्रुतास्ते चरणातपत्रम् हित्वा श्रुतास्ते चरणातपत्रम् परस्परं त्वद्गुणवादसीधु परस्परं त्वद्गुणवादसीधु परस्परं त्वद्गुणवादसीधु पीयूषनिर्यापितदेहधर्माः 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 न ते अजराक्षभ्रमिरायुरेषाम् न ते जराक्षभ्रमिरायुरेषाम् न ते जराक्षभ्रमिरायुरेषाम् त्रयोदशारं त्रिशतं षष्टिपर्व त्रयोदशारं त्रिशतं षष्टिपर्व त्रयोदशारं त्रिशतं षष्टिपर्व षण्णेमि अनन्तच्छदि यत्तृणाभि षण्णेम्यनन्तच्छदि यत्तृणाभि षण्णेम्यनन्तच्छदि यत्तृणाभि करालस्रोतो जगद् आच्छिद्य धावत् करालस्रोतो जगदाच्छिद्य धावत् करालस्रोतो जगदाच्छिद्य धावत् एकः स्वयं सन् जगतः सिसृक्षया एकः स्वयं सञ्जगतः सिसृक्षया एकः स्वयं सञ्जगतः सिसृक्षया अद्वितीयया आत्मन् अधियोगमायया अद्वितीययात्मन् अधियोगमायया अद्वितीययात्मन् अधियोगमायया सृजस्यदः पासि पुनः ग्रसिष्यसे सृजस्यदः पासि पुनर्ग्रसिष्यसे सृजस्यदः पासि पुनर्ग्रसिष्यसे यथोर्ननाभिः भगवन् स्वशक्तिभिः यथोर्ननाभिः भगवन् स्वशक्तिभिः यथोर्ननाभिर्भगवन् स्वशक्तिभिः नैतत् बत अधीश पदं तवेप्सितं नैतद्बताधीश पदं तवेप्सितं
नैतद्बताधीशपदं तवेप्सितम् यन्मायया नः तनुषे भूतसूक्ष्मम् यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मम् यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मम् अनुग्रहायास्त्वपि यर्हि मायया अनुग्रहायास्त्वपि यर्हि मायया अनुग्रहायास्त्वपि यर्हि मायया लसत्तुलस्या तनुवा विलक्षितः लसत्तुलस्या तनुवा विलक्षितः लसत्तुलस्या तनुवा विलक्षितः तं त्वानुभूत्या उपरतक्रियार्थम् तं त्वानुभूत्योपरतक्रियार्थम् तं त्वानुभूत्योपरतक्रियार्थम् स्वमायया वर्तितलोकतन्त्रम् स्वमायया वर्तितलोकतन्त्रम् स्वमायया वर्तितलोकतन्त्रम् नमामि अभीक्ष्णं नमनीयपाद नमाम्यभीक्ष्णं नमनीयपाद नमाम्यभीक्ष्णं नमनीयपाद सरोजम् अल्पीयसि कामवर्षम् सरोजमल्पीयसि कामवर्षम् सरोजम् अल्पीयसि कामवर्षम् ऋषिरुवाच ऋषिरुवाच इति अव्यलीकं प्रणुतो अब्जनाभः इत्यव्यलीकं प्रणुतोऽब्जनाभः इत्यव्यलीकं प्रणुतोऽब्जनाभः तम् आबभाषे वचसामृतेन तमाबभाषे वचसामृतेन तम् आबभाषे वचसामृतेन सुपर्णपक्षोपरि रोचमानः सुपर्णपक्षोपरि रोचमानः सुपर्णपक्षोपरि रोचमानः प्रेमस्मित उद्वीक्षण बिभ्रमद्भ्रूः प्रेमस्मितोद्वीक्षण बिभ्रमद्भ्रूः प्रेमस्मितोद्वीक्षण बिभ्रमद्भ्रूः இந்த 22 ஸ்லோகங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 22 ஸ்லோகாஸ். विदुरौवाच स्वायम्भुवस्य च मनोः वंशः परमसम्मतः कथ्यतां भगवन् यत्र मैथुनेनैधिरे प्रजाः प्रियव्रतोत्तानपादौ सुतौ स्वायम्भुवस्य वै यथा धर्मं जुगुपतुः सप्तद्वीपवतीं महीं तस्य वै दुहिता ब्रह्मन् देवहूतीति विश्रुता पत्नी प्रजापतेरुक्ता कर्दमस्य त्वया नघ तस्यां स वै महायोगी युक्तायां योगलक्षणैः ससर्ज कतिधा वीर्यं तन्मे शुश्रूषवे वद रुचिर्यो भगवान् ब्रह्मन् दक्षो वा ब्रह्मणः सुतः यथा ससर्ज भूतानि लब्ध्वा भार्यां च मानवीं मैत्रेय उवाच प्रजासृजेति भगवान् कर्दमो ब्रह्मणोदितः सरस्वत्यां तपस्तेपे सहस्राणां समादश ततः समाधियुक्तेन क्रियायोगेन कर्दमः सम्प्रपेदे हरिं भक्त्या प्रपन्नवरदाशुषम् तावत् प्रसन्नो भगवान् पुष्कराक्षः कृते युगे दर्शयामास तं क्षत्तः शाब्दं ब्रह्म दधद्वपुः सतं विरजमर्काभं सितपद्मोत्पलस्रजं स्निग्धनीलालकव्रात वक्त्राब्जं विरजोऽम्बरं किरीटिनं कुण्डलिनं
शङ्खचक्रगदाधरं श्वेतोत्पलक्रीडनकं मनस्पर्शस्मिते विन्यस्तचरणाम्भोजम् अंसदेशे गरुत्मतः दृष्ट्वा खेऽवस्थितं वक्षःश्रियं कौस्तुभकन्धरं जातहर्षोपतन्मूर्ध्ना क्षितौ लब्धमनोरथः गीर्भिस्त्वभ्यगृणात् प्रीतिः स्वभावात्मा कृताञ्जलिः। ऋषिरुवाच जुष्टं बताद्याखिलसत्त्वराशेः सांसिध्यमक्ष्णोस्तव दर्शनान्नः यद्दर्शनं जन्मभिरीड्य सद्भिः आशासते योगिनो रूढयोगाः ये मायया ते हतमेधसस्त्वत् पादारविन्दं भवसिन्धुपोतम् उपासते कामलवाय तेषां राशीशकामान् निरयेऽपि ये स्युः तथा स चाहं परिवोढुकामः समानशीलां गृहमेधधेनुम् उपेयिवान् मूलमशेषमूलं दुराशयः कामदुगाङ्घ्रिपस्य प्रजापतेस्ते वचसाधीशतन्त्या लोकः किलायं कामहतोऽनुबद्धः अहं च लोकानुगतो वहामि बलिं च शुक्ला निमिषाय तुभ्यं लोकांश्च लोकानुगतान् पशूंश्च हित्वा श्रुतास्ते चरणातपत्रम् परस्परं त्वद्गुणवादसीधु पीयूषनिर्यापितदेहधर्माः न ते अजराक्षभ्रमिरायुरेषां त्रयोदशारं त्रिशतं षष्टिपर्व षण्णेम्यनन्तच्छदि यत्तृणाभि करालस्रोतो जगदाच्छिद्य धावत् एकस्वयं सञ्जगतः सिसृक्षया अद्वितीयया आत्मन्नधियोगमायया सृजस्यदः पासि पुनर्ग्रसिष्यसे यथोर्णनाभिर्भगवान् स्वशक्तिभिः नैतद्बताधीशपदं तवेप्सितं यन्मायया नस्तनुषे भूतसूक्ष्मम् अनुग्रहायास्त्वपि यर्हि मायया लसत्तुलस्या तनुवाभिलक्षितः तं त्वानुभूत्योपरतक्रियार्थं स्वमायया वर्तितलोकतन्त्रं नमाम्यभीक्ष्णं नमनीयपाद सरोजम् अल्पीयसि कामवर्षम्। ऋषिरुवाच इत्यव्यलीकं प्रणुतोऽब्जनाभः तमाबभाषे वचसामृतेन सुपर्णपक्षोपरिरोचमानः प्रेमस्मितोद्वीक्षणबिभ्रमद्भ्रूः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் மோகனம். நம்ம அடுத்த செஷன்ல 23வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயத்தை முழுசா கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and now in the third skanda we learned 20 chapters, and now we are learning the 21st chapter. In the 20th chapter we saw how Brahmadeva created a lot of different species of living beings, because at the beginning of the 20th chapter Vidura had asked Maitreya Maharishi to tell him about all the srishti done by Brahmadeva, and then followed by the srishti done by all the Prajapatis and also by Swayambhuva Manu. So first Maitreya had explained in the 20th chapter about all the srishti and creation done by Brahmadeva. So in this 21st chapter, having heard all the srishti done by Brahmadeva, now Vidura speaks to Maitreya. He says,
I would like to know more about Swayambhuva Manu, his charitra and his lineage, because the lineage of Manu is held in high esteem by everybody. And you had also told me about his two sons, that is Priyavrata and Uttanapada, who both ruled over this entire globe consisting of all the 7 dvipas very righteously. And you had also told me that one of his daughters, who is called as Devahuti, she was married off to Kardama Prajapati. And Devahuti was such that she had all the yoga lakshanas like Yama, Niyama and so on. So I would like to know how many children Kardama Prajapati begot through Devahuti. And also please tell me about the other 2 Prajapatis who are Ruchi and Daksha, who married Swayambhuva Manu's other 2 daughters, that is Akuti and Prasuti, and how did they procreate and multiply creation. So please tell me all this. Vidura had asked Maitreya Maharishi. So now Maitreya Maharishi begins to answer. He says, having been ordained by Brahmadeva to beget progeny, what Kardama Prajapati did was he went to the banks of river Saraswati and began doing penance there, and he did penance for 10,000 years. And during the penance, Kardama Prajapati, he propitiated Lord Hari very devotedly through all the various modes of worship and also with deep meditation. And very pleased with Kardama Prajapati's devotion, the Lord revealed himself to Kardama at the beginning of Krita Yuga. Since Krita Yuga is said to be the very pure Yuga where everything is very white in color, so Bhagavan gave darshan in the form of Supreme Brahman, who is known only through the Vedas, and Maitreya Maharishi describes how Bhagavan was looking. He says, Kardama beheld Bhagavan in the most purest form, who was dazzling like the sun, and he was wearing a garland of white lotuses and white lilies, and his face was encircled by all his curly dark locks of hair, and he was wearing a spotless white garment, and he was adorned with a crown and earrings, and he was holding the Shankha, Chakra, Gada and Padma in each of his 4 hands, and the lotus, the Padma was also a white lotus. And he says Manasparsha Smitekshanam, that is, he had a very smiling glance that touched the heart of Kardama Prajapati, he says. And this description, that is Manasparsha Smitekshanam, is such a beautiful description that our Guru Maharaj enjoys this pada very much. And Bhagavan was wearing the Kaustuba gem in his neck, and he was also having the Srivatsa mark on his chest, and he had placed his lotus feet on the shoulders of Garuda, and he was standing in the sky giving his darshan so beautifully. And beholding the Lord in this manner, Kardama Prajapati became so ecstatic, he just fell on the ground and he felt that all his desires had been fulfilled at this darshan. And with palms folded, he began to praise Bhagavan with a heart full of love and devotion. He said, O Lord, by beholding you now in such a beautiful form, I think I have attained the fulfillment of my eyes and my vision, because such a darshan is what all the great yogis also long for, who are greatly adept in yoga, who go higher and higher in yoga with each and every of their births, and they wish for such a darshan, and I am very blessed to have this darshan now, he says. He then censures those people who approach Bhagavan with lot of desires. He says, O Lord, your holy feet is such that it is like a boat that takes us across this huge ocean of samsara. Whereas some people who are deluded by Maya, they worship these feet of yours to attain trivial pleasures of the senses, which can be had even in hell, he says. But he says, though I censure such people, I myself am impure at heart, because I also have many such desires, and now I have come to your feet to fulfill such desires. He says, your feet are like the wish yielding trees. He says, Kama Dughangri Pasya. And I have now sought the soles of your feet with the desire of attaining a wife. He says, Samana Sheelam Grihameda Dhenum. I wish to attain a wife who has a similar character like me, and who can, like a cow, yield all the purusharthas. That is the first 3 purusharthas, that is dharma, artha and kama, when I lead the life of a householder with such a wife. So now Bhagavan would ask Kardama Prajapati, isn't it? Why don't you propitiate me and wish for liberation, because I can yield all the 4 purusharthas. So he says, this entire world is such that it is bound by the cord of your words, which are none other than the Vedas, because they have so many desires in their hearts. And he says, I am no exception to that at all. I too follow the world and propitiate you, who is the spirit called time, with lot of offerings, because
I have some debts to be cleared to the rishis, the devas and the pitras, and so people like me propitiate you in the form of time, because we all fear that power called time, but your devotees, they do not fear this power called time at all, and time also has no sway over them, he says, because these devotees of yours, they always turn their back on the world and the worldly minded people, and they are always thinking of your feet. They always take shelter in your feet, which is like a huge umbrella that gives the cool shade from the heat of samsara. He says, Parasparam Twadgunavada Sidhu Piyusha Niryapita Deha Dharmaha. They all take shelter in your feet and keep discussing your glories among themselves. And your glories are so nectarine, he says, and that is why they do not even remember to satisfy their needs for hunger or thirst, because this nectar of your stories itself keeps them so satisfied, he says. And this wheel of time is such that it has the supreme Brahman itself for its axle, and it has 13 spokes in the form of 12 months plus this one extra month which is called as the Adhika Masa that comes once in every 3 years, and it has 360 joints which are the 360 days. It has 6 rims which are the 6 seasons, and it has innumerable ridges in the form of moments. And this wheel of time, it cuts short the lifespan of all the people in this world, but it has no sway over your devotees. It cannot control your devotees. And then he goes on to say, "O Lord, why am I asking you of many boons? Because you are the Lord of Yoga Maya, and with that power of Yoga Maya, you create, you preserve and destroy this world like how a spider does its web. And so, because you are the Lord of Yoga Maya, I ask of you the desired boons. And I also know that though you do not prefer blessing your devotees with pleasures that are got through such Maya, when you bless us with such desires, those desires won't bind us to this world," he says. Finally, he concludes by telling, "You are the Lord of both Bhukti and Mukti." Bhukti is all the worldly enjoyments and Mukti is liberation. So, you are the Lord who confers both, and even for the small-minded people who have lot of motives in their heart when they worship you, you bless them with all their desires. He says, "Alpiyasi Kama Varsham." So, please bless me with my desire also now, and at the end with Mukti also, he says. And when he was praised in this manner, Bhagavan was very pleased with Kardama Prajapati, and giving his darshan standing on Garuda, he smiled at Kardama Prajapati with great affection and love, and then he started speaking back to Kardama Prajapati in words which were as sweet as nectar, says Maitreya Maharishi. So in this session, we saw until the stotra of Kardama Prajapati, and in the next session we shall see what Bhagavan spoke back to Kardama Prajapati. Radhe Radhe.